வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் இன்ஃபினிக்ஸ் நோட் 50S அப்படின்ற ஒரு மொபைல் தான். ஏப்ரல் 18, 2025 லான்ச் பண்ண மொபைல். இங்கே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்பொழுது. 64+2 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் OS கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. பட் இதுவும் சலைச்சதில் இதுவும் சூப்பரான ப்ராசஸர் தான். 6,77,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸாக வாங்கியிருக்கு. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. JBLோட டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்களாமா. மிலிட்ரி கிரேட் 810 ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜேக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை மக்களே. 8GB 128GB ரெண்டு பேர்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்குமே நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூ அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவான பிராண்ட் வேல்யூ தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இந்த இடத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1-2 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15 வர வேண்டியது 14 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7 ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Realme P3 தான். இந்த மொபைலை March 19, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது நண்பா. 50+2 Android டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க.
ஆன்டுடு ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 லட்சம் அந்த மாதிரியான ஸ்கோர்ஸை பெற்றிருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்கிறது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயம். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜேக்கும் இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கிறது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயம். அண்ட் டிசைனுமே இங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல கேமராவில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக இந்த மொபைல் எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் ரியல்மி கிட்ட இருந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்ற முடிவை எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Oppo K13னா இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. நம்மளால் இதை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இங்கே Oppo கொடுத்துருந்தாங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோட. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப் தான். பட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு டீசெண்டான ஸ்கோர். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 7,000 mAh பேட்டரின்ற மாசிவான பேட்டரி கொடுத்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க மக்களே. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போன்னாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை. ஸோ வைட் ஆங்கிள் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்துல தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1400 nits ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் பேனல். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான டிஸ்பிளேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 3840 Hz PWM டிமிங்கும் இருக்கிறதால கண்ணுக்கு மேக்ஸிமம் எந்த ஸ்ட்ரெயினும் வரக்கூடாது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15 அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. LPDDR4X RAM தான். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அண்டு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் மிலிட்ரி கிரேட் 810 Hz ப்ரொடக்ஷனும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இவங்க ப்ரைஸ் பண்ணுறது 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 20,000. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நம்ம சொல்லலாம். IP69 ரேட்டிங் இருக்கிறதும் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்து என்ன மொபைல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிடுறேன். எசென்ஷியல் பஜார்ன்றது நேமு. உண்மையிலே ஒர்த்தான ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போடுறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மணி நிறைய சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ரியல்மி P3 ப்ரோ. இந்த மொபைல் நமக்கு 6.83 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் இது. 1600 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX896 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. Adreno 710 GPUவும் இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் Android அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா. 1-2 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 8,30,000 பக்கம் வாங்கியிருக்கு. ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட்டும் 3.5mm ஆடியோ ஜேக்கும் இல்லை. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 21,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்ன டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைலின் பெயர் போக்கோ X6 ப்ரோ. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.8K nits, அதாவது 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1920 nits PWM டிமிங்கும் இருக்கிறதால நைட் லைவ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. HDR 10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்ததுன்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 8300 Ultra என்ற ஒரு வெறித்தனமான ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 100 ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,41 lakhs 100 ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஸோ ஒரு அட்டகாசமான ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. 5000 mAh பேட்டரியும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 25,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது 22,000 ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்குது. ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், சார்ஜிங்காக சொல்லலாம், அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது, இது ஒரு கேமிங் மொபைலாக இருக்கிறதால கேமராவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்டேட்லாம் கொடுத்து கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மக்களே, இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அப்டேட்ஸில் ஏதாவது கேமரா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.